சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ண டைம் வேணுமா, இல்ல எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணிட்டோம் சார். ஓகே. சரி, ஓகே. எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு டைம் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு 5 நிமிஷம். சால்வ் பண்ணியாச்சா? செம்ம. ஓகே. ஸோ ஃபார் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ரான்ஸ்கின் இஸ், இதுக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும். என்னது? நான் ஜீரோ சார். நான் ஜீரோ. நான் ஜீரோ. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த தேரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காச்சும் அந்த தேரம் என்னன்னு தெரியுமா? If everywhere independent solution Wronskian is non-zero for all values, then it will be independent solution. If at least one zero will exist, then it is the solution will be dependent. ஓகே, சரி, ஓகே. சரி, அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நீங்க வந்து 2 சொல்யூஷன் எடுக்கிறீங்க. ஓகேயா? 2 சொல்யூஷனை வந்து அந்த பர்டிகுலர் இன்டெகிரல்ல. ஸோ என்ன அர்த்தம்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் y பவர் n ஈக்குவல் டு f ஆஃப் x1 இது ஹோமோஜீனியஸ் தானே ட்ரூ. ஸோ y பவர் n இல்லைன்னா இப்படி எழுதிப்போம் dn பை, நான் இப்போதைக்கு லீனியருக்கு சொல்றேன், எக்ஸ் நாட் எக்ஸ் y பை dx பவர் n பிளஸ் a1 x dn minus 1 y x பவர் n minus 1 plus dot 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 plus an of x equal to 0. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேரம் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் இது ட்ரூ. ஓகேயா? ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நீங்க வந்து 2 சொல்யூஷன் இருக்கு. சப்போஸ் அந்த 2 சொல்யூஷனுடைய ரான்ஸ்கேன் இருக்கு தெரியுமா? அந்த ரான்ஸ்கேன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 0வா வந்துச்சுன்னா ட்ரூ அவுட் அந்த இன்டர்வல் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் சார். 0வா இருக்கும். ஓகேயா? சோ ரான்ஸ்கேன் அப்ப இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. ரான்ஸ்கேன் ஈக்குவல் டு 0 if and only if the two solution are linearly dependent இல்லனா linearly independent. ஓகேயா? அப்ப linearly independent solution தான் அவன் கொடுத்திருக்கான். சோ அதனால உங்களுக்கு என்ன வரும்னா நான் ஜீரோன்றது கரெக்டான ஆப்ஷன். சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்றேன். ஓகேயா? இந்த சேஞ்ச் மட்டும் பண்றேன். இப்ப இதோட ஆப்ஷன் நான் எப்படி வைக்கிறேன்னா, a நான் ஜீரோ b ஜீரோ may or may not be 0 b sum equal to 1. சோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேயா? சோ இத வந்து நம்ம என்னது 5th क्वेश्चन எடுத்துப்போம். இப்ப இந்த क्वेश्चனுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? ஃபார் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகேயா? அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு ரான்ஸ்கேன் வந்து என்ன இருக்கும் தான் இதுல கேள்வி. புரியுதா? அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு ரான்ஸ்கேன் என்ன இருக்கும்? இதுக்கு வந்து நான் ஜீரோன்னு சொல்லுவீங்களா? இல்ல இதுக்கு 0வா இருக்கலாமா? இல்ல மே அண்ட் மே நாட் பி 0வா இருக்குமா? ஓகே, கரெக்ட். சோ இதுக்கான கவுண்டர் என்ன வச்சிருக்கீங்க? 0 அப்ப என்ன அர்த்தம்? மே அண்ட் மே நாட் பி 0னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஒன்னு அதோட ரான்ஸ்கேன் ஈக்குவல் டு 0வா இருக்கிற மாதிரி ஒன்னு கொடுக்கணும். 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அதோட ரான்ஸ்கேன் வந்து 0 இல்லாத மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அப்பதான் இந்த சி ஆப்ஷனை உங்களால கிளிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களால கொடுக்க முடியுமா? சோ யாருக்காச்சும் ஐடியா இருக்கா எந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு? சார் ஃபங்க்ஷன் இப்ப sin x கொடுத்தோம்னா அந்த மாதிரி கேக்குறீங்க சார்? ஆமா, மீன்ஸ்
நான் என்ன கேக்குறேன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் என்கிட்ட நீங்க கொடுக்கணும், அதோட ரான்ஸ்கேன் வந்து ஜீரோவாவும் இருக்கணும். ஓகே, ஜீரோவா இருக்கணும், அது ஒரு கேஸ். நீங்க இன்னொரு வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும், அதோட ரான்ஸ்கேனும் என்னவா இருக்கணும், நான் ஜீரோவா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுக்கு உங்களால கொடுக்க முடியுமான்னு தான் கேள்வி. கொடுப்பீங்களா? நம்ம sin x எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin x cos x னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கரெக்ட். அப்ப f1 வந்து f1 of x வந்து sin x, f2 of x வந்து cos x. ஓகேயா? அப்ப இதுக்கு இது பண்ணீங்கன்னா sin x, sin டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos x, and cos x cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. அப்ப இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது, ரான்ஸ்கேனோட வேல்யூ -1 வரும் வரும், which is not equal to 0. ஓகேயா? அப்ப ஜீரோவா இல்லாத மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டீங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம், மே ஆர் மே நாட் பி. அப்ப இத நீங்க கிளிக் பண்ணோம்னா ஜீரோவா இல்லாத மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டீங்க, ஜீரோவா வர மாதிரி ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? யாருக்காச்சும் அதுக்கு என்ன கவுண்டர் என்ன இது எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? ஐடியா இல்லைன்னா சொல்லிடுங்க, நானே ப்ரொசீட் பண்றேன், பிரச்சனை இல்லை. ஓகேயா? நானே கொடுக்கட்டுமா? e power x e power -x எடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆமா, சொல்யூஷன் சொன்னா நான் ஜீரோ. ஏன்னா தியரம் என்ன கேரண்டி தருதுன்னா ரெண்டு சொல்யூஷன், அது வந்து அது சொல்யூஷன் தான். அது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ்க்கு, அதுவும் ஹோமோஜீனியஸ் பார்ட்டுக்கு தான். ரெண்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதோட ரான்ஸ்கேன் வந்து நான் ஜீரோ. அதோட ரான்ஸ்கேன் நான் ஜீரோனா அது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஆனா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து sin x cos x, இதோட இது வந்து என்னது -1, இது நான் ஜீரோ. அப்ப என்ன இது பண்ணலாம்னா இது ஏதோ ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? இப்ப மே நாட் பி, மே நாட் பி ஜீரோன்றது இங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்கணும்னா ஜீரோவா இருக்கிற மாதிரி ஒண்ணு தரணும், ஜீரோவா இல்லாத மாதிரியும் ஒண்ணு தரணும். ஜீரோவா இல்லாத மாதிரி தந்தாச்சு, ஜீரோவா இருக்கிற மாதிரி எப்படி தருவீங்க அப்படின்னு தான் கேள்வி. அண்ட் ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து இ பவர் எக்ஸ் கொடுத்தீங்கல்ல, இ பவர் எக்ஸ், இ பவர் -x. ஓகேயா? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஓ ஒர்க் அவுட் ஆகலையா? சரி ஓகே, சரி ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேக்கல. x mod x கொடுத்தா சார் இன்டிபெண்டன்ட் வரும். x mod x, ஆனா mod x டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனே கிடையாதுல்ல. எஸ் ஓகே ஓகே சார். நீங்க அப்படி கொடுக்க கூடாது. ஆனா நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். அப்ப வந்து mod x கைண்ட் ஆஃப்ல கொடுத்தா யோசிக்கணும். அப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் தரேன், x mod x, இது f1 of x and f2 of x வந்து x ஸ்கொயர். இது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா f1? சொல்லுங்க பாப்போம். டிஃபரன்ஷியபிள் தான் சார். ஜீரோல மட்டும் தான் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட். ஜீரோல கூட செக் பண்ணாலும் ஜீரோல ஜீரோ தான் எடுக்கும், அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேயா? சோ இதுவும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். இதோட ரான்ஸ்கேன் செக் பண்ணி பாருங்க பாப்போம். அப்ப x mod x, x mod x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? 2x 2 mod x ன்னு வரும்ல. ஓகே, அப்புறம் x ஸ்கொயர், இங்க என்ன வரும்? 2x ன்னு வரும். ஓகே, அப்ப இத நீங்க ரான்ஸ்கேல் எடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க பாப்போம். ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, x mod x உடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து 2 mod x. ஓகேயா? சோ இத நீங்க டிஃபரன்ஷியேட் எடுத்தா என்ன வரும், மீன்ஸ் ரான்ஸ்கேன் எடுத்தா என்ன வரும்? 2x ஸ்கொயர் mod x minus 2x ஸ்கொயர் mod x. அப்ப இது ஈக்குவல் டு என்னது? 0. கரெக்டா? ஏன்னா இது கேன்சல் ஆயிடுது பாருங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆனா இது ரெண்டுமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். கரெக்டான? அது லீனியர்லி டிபெண்டன்ட் செக் பண்ண தெரியும்ல. லீனியர் அல்ஜிப்ரால வந்து இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதி அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப இது ரெண்டுமே என்னது?
லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஆனா இது 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 மூலியமா என்ன இங்க கன்க்ளூட் ஆகுது, ரான்ஸ்கேன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஜீனோன்னு ஆகுது. அப்ப நான் இதுக்கு வந்து இருக்கிற மாதிரியும் ஒண்ணு கொடுத்துட்டேன், இல்லாத மாதிரியும் ஒண்ணு கொடுத்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால இந்த ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணலாம், தரோவா கிளிக் பண்ணலாம். ஓகேயா? சோ இந்த இடத்துல நான் இதுதான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, சப்போஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க வந்து நான் ஜீரோ கிளிக் பண்றது தப்பு. புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேயா? அவங்க வந்து நம்ம என்ன நினைச்சிருப்போம், லீனியர்லி இண்டிபெண்டன்டாலே ரான்ஸ்கேன் வந்து என்னது, நான் ஜீரோ தான் நினைச்சிருப்போம். ஆனா அது ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது. புரியுதா? சோ சோ இந்த மாதிரி தான் கொஸ்டினை வந்து மாடிஃபை பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? இதுக்கு இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சரி, ஓகே. அப்ப டவுட் இல்லையா யாருக்கும்? No, sir. Okay. Independent differential function, when it comes to the case of D option, is it possibility to obtain 1 because sin x? 1 அப்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்பவுமே அப்டெண்ட் ஆகும்ன்றதுக்கு கேரண்டி கிடையாது. மீன்ஸ் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா அதோட ரான்ஸ்கேன் ஆல்வேஸ் 1 இருக்கணும். அப்பதான் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுவீங்க. ஆனா இந்த இந்த இதுக்கு இத வந்து நீங்க ஆல்வேஸ் சொல்ல முடியாது. we cannot guarantee that it is always happen. ஓகேயா? ஆல்வேஸ் வந்து ரான்ஸ்கேன் வந்து 1 இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேயா? இது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது டி ஆப்ஷன் நீங்க ட்ரூன்னு சொல்றீங்கன்னா எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரணும், ஈக்குவல் டு 1 வரணும். ஆனா அதுக்கும் என்ன இருக்க வாய்ப்பு இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஈக்குவல் டு 1 இருக்க வாய்ப்பு இல்ல. That one because it is comes under the category of may not be 0, so 1 will comes C option. Yeah, correct. Okay. 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 So second question என்ன, the value of j minus 1/2 of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னது, இந்த ஜேன்றது பார்த்திருக்கீங்களா? ஜேன்றது Jacobian? No, it's not Jacobian. Bessel function. It's Bessel function. Okay, Bessel function இந்த டாபிக்லாம் எதுல வருது? Power series. கரெக்ட், பவர் சீரிஸ்ல வருது. ஓகேயா? அப்ப இதோட வேல்யூ தான் கேக்குறாங்க. ஓகேயா? பெசல்ஸ் ஃபங்க்ஷன், உங்களுக்கு பெசல்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? பெசல்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் சொல்லுங்க ஆன்லைன்ல. பெசல்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x square y double dash plus x y dash plus x y dash plus x square minus n square into y into y is equal to 0. ஓகே, கரெக்ட். ஓகே, அப்ப இதுதான் பெசல்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்ம். ஓகே, இதுக்கு ஆர்டர் என்னன்னு வாங்க. ஓகே, சோ இது வந்து இதுக்கு பேர் தான் என்னது, பெசல்ஸ் ஈக்குவேஷன். இந்த பெசல்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? பவர் சீரிஸ் மெத்தட்லயே 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி பாயிண்ட பொறுத்து பவர் சீரிஸ் எடுப்போம், இல்லனா எதை பொறுத்து பவர் சீரிஸ்? ரெகுலர் பாயிண்ட்ஸ். ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட பொறுத்து பவர் சீரிஸ் எடுப்போம். அப்ப பெசல்ஸ் ஈக்குவேஷன்ல வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பவர் சீரிஸ் எடுப்பீங்க. ஓகேயா? அதுல ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் தான் வந்து யார் வருவா, பெசல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேயா? அதுல வந்து 2 கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் வரும். சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட்னு வரும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கைண்ட் வந்து எது, n வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்கும் போதுதான் பெசல்ஸ் வந்து செகண்ட் கைண்ட் வரும். இது வந்து நேச்சுரல் நம்பர் அல்லாத வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 ஸ்கொயர் வரதா, நீங்க n போட்டுறீங்க. ஓகே, n ஸ்கொயர் வருமான்னு கேக்குறீங்களா? ஸ்கொயர் தான் சார் வரும். சொல்லுங்க. ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தானே சார்? கரெக்டா. ஆனா ஒரு சில இதுல வந்து இது n டினோட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன் இது பண்ணுவாங்கன்னா, இது சம் ரூட் ஆஃப் சம்திங் இது பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஜெனரல் ஃபார்மட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சில புக்ஸ பொறுத்து மாறும் தான். ஓகே, சோ ஆக்சுவலி நானும் வந்து இந்த
டிமிட்யூ புக் ஓடி பாத்திருக்கீங்களா? டிமிட்யூ அதுல இங்க வி ஸ்கொயர்னு போடுவாங்க. ஓகே, சோ ஒரு சில ஆத்தர் பொறுத்து மாறும். சோ நம்ம இங்க கொடுத்திருக்கிறத படி பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, கரெக்ட். சோ இந்த இது பொறுத்து படி பார்க்கும்போது n ஸ்கொயர் தான் வரும். ஓகேயா? சரி, ஓகே. அப்ப இந்த n வந்து இன்டீஜரா, அதாவது நேச்சுரல் நம்பர் இல்லாத பட்சத்துல தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் வரும். சோ இது வந்து பெசல்ஸ் வந்து n ஈக்குவல் டு 1/2ல n ஈக்குவல் டு 1/2ல இவன் வந்து என்னவா இருப்பான்? சொல்யூஷனா இருப்பான். கரெக்டா? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? யாருக்காச்சும் இது வரையும் நான் சொன்னதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல, மீன்ஸ் இது எப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? நோ சார். சரி, ஓகே. அப்ப இதோடைய வேல்யூ கேக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம ஐடென்டிட்டி ரிசல்ட்டா நிறைய பார்த்திருப்போம். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிருப்பாங்க, சொல்லுங்க பாப்போம். √2 root of 2/πx into cos x. கரெக்ட், cos x. இதுதான் ஆன்சர். ஓகேயா? இதுதான் ஆன்சர். அண்ட் பவர் சீரீஸ்ல இருந்து ஒவ்வொரு வருஷத்துல இருந்தும் பவர் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் சீரீஸ்ல அட்லீஸ்ட் எப்படி வந்து √2/πx சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? இது வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இதை வந்து ரிசல்ட்டா எடுத்துக்கோங்க. ஓகேயா? j of -1/2 of x, இவனோட வேல்யூ கேட்டாங்கன்னா அது வந்து என்னன்னா √2/πx cos x. ஓகேயா? இதுல வந்து ஓகேயா? சோ இது வந்து இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. நீங்க இது எப்படி வந்ததுன்னு நீங்க டெரிவேஷன் பார்க்கணும்னா நீங்க டிமிட்யூ இல்லைன்னா ராஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை ராஸ் சொல்லுங்க. ராய் சிங்கானியா தான் சார் நாங்க மேக்ஸிமம் ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். யூஸ் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் வந்து இந்த ராஸ் ROSS ராஸ் ஆர்டினரி ஈக்குவேஷன் பை ராஸ் அந்த புக்கு நான் பர்சனலி ஃபாலோ பண்ணது வந்து டிமிட்யூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை டிமிட்யூ அண்ட் ROSS ராஸ். அதுக்கப்புறம் வந்து நந்தகுமார் IISC நந்தகுமார் புக்கை வந்து நாங்க ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுல இருக்கிறது சொல்றேன். அண்ட் ரைசிங் அனியாவும் நான் வந்து ஒரு சில ரிசல்ட்லாம் வந்து நான் ரைசிங் அனியால நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரைசிங் அனியாவும் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இதோட டிரைவேஷன் வேணும்னா நீங்க ரைசிங் அனியாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டிரைவேஷன் n ஈக்குவல் டு 1/2ல காமனா டிரைவேஷன் பண்ணிட்டு இந்த பெசல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பவர் சீரீஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஃபார்மேட் கொண்டு வர அவர் வந்து ப்ரூஃப் பண்ணுவாரு. ஓகே, சோ அந்த ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இது வந்து ஒரு ரிசல்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து யூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேயா? அப்ப இத பாருங்க, இதுலதான் மேக்சிமம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எதுலனா -1/2 1/2 இது வந்து சைன் காசு. அப்ப இங்க மைனஸ் போட்டா வந்து மைனஸ் வந்துச்சுன்னா இங்க காசு, பிளஸ் வந்துச்சுன்னா சைனு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பிளஸ் வந்துச்சுன்னா சைனு, அதாவது சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காசு வரும், மைனஸ் காசுன்னு வராது. சோ நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதனாலதான் இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது போலவே இதை கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் இதுவும் நம்மளுக்கு வந்து பாருங்களேன், π/2x ஜஸ்ட் வந்து பையும் 2வும் வந்து ஸ்வாப் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். ஓகேயா? சோ நம்ம எப்பவுமே ஒரு ரிசல்ட் ஒரு இது பார்க்கும்போது ரொம்ப தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? சோ இப்போதைக்கு பெசல் ஃபங்க்ஷனு -1/2 of x, இதுக்கு வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கும்? இது √2/πx cos x. அதே போல j of 1/2 of x வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கும்? ஈக்குவல் டு √2/πx into sin x, இந்த ஃபார்மட்ல இருக்கும். ஓகேயா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? பி தான் ஆன்சர். ஓகே, டவுட் 1/2க்கு மட்டும் தான் அந்த ரிசல்ட்ஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் கூட அவங்க கேட்க சான்ஸ் இருக்கா?
1/2க்கு மட்டும்தான் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகே, வேற ஒரு நம்பர் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே இன்ஃபினிட் சீரீஸ்ல போகும் உங்களுக்கு எடுக்கும்போது. ஸோ 1/2 -1/2க்கு ரிலேஷன் இருக்கு. அதை வச்சு இதை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்க. வேற எதுக்கும் கிடையாது. வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேயா? ஓகேப்பா. தேங்க்ஸ் விக்னேஷ். சரி, ஓகே. அப்ப இதுல இந்த கேள்வியில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? சோ பவர் சீரிஸ் மெத்தட்ல அந்த பவர் சீரிஸ்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த லெஜெண்டரி பாலினாமியல் பெசல்ஸ். ஓகே, இந்த 2 டாபிக்கும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. மீதியும் ஒரு சில இது இருக்கு, ஆனா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் சீரீஸ்ல அந்த லெஜெண்டரி பாலினாமியல்குள்ள ரெக்கரன்ஸ் ரிலேஷனு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்ளம் வந்து அந்த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இதை வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கிறீங்கன்னா பவர் சீரிஸ் மெத்தட்ல வந்து இந்த பெசல்ஸும் அண்ட் இந்த லெஜெண்டரி பாலினாமியலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஓரியன்டா போகும்போது பெசல்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். அண்ட் லெஜெண்டரி வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டா போகும்போதும் இதுக்கு வாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, சரி, ஓகே. தேர்ட் ஒனுக்கு சொல்லுங்க. பீன் சார் 2/2n+1. கரெக்ட், பி. ஸோ Pn of x, Pn of x என்னது? லெஜெண்டரி பாலினாமியல். ஓகேயா? சோ இதுல வந்து முக்கியமா லெஜெண்டரி பாலினாமியல் பொறுத்தவரையும் உங்களுக்கு முக்கியமான ஒரு சில விஷயம் என்ன தெரியணும்னா, நீங்க லெஜெண்டரி பாலினாமியல் அட்லீஸ்ட் 4th டிகிரி லெஜெண்டரி பாலினாமியல் எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்ற பாருங்க. சோ இது உங்களுக்கு தெரியல, நான் எப்படி போடணும்னு ஐடியா இல்ல அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து n ஈக்குவல் டு, இது எல்லா எண்ணுக்கும் ட்ரூனா n ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2க்குலாம் ட்ரூ தான். சோ அந்த மாதிரி பாலினாமியல உள்ள எப்படியும் இது வந்து ஒரு பாலினாமியல் தான். நம்மளுக்கு வந்து பாலினாமியல இன்டகிரேட் பண்றதுன்றது ஒரு லகுவான விஷயம் தானே, ஈஸியான ஒரு விஷயம் தானே. அப்ப இத வந்து n ஈக்குவல் டு அதாவது P0, P1, P2. ஓகே, சப்போஸ் இந்த இதுவே உங்களுக்கு என்னன்னே தெரியல, என்னால அப்ரோச்சே பண்ண முடியல, அந்த மாதிரி கேஸ்ல இருக்கிறீங்கன்னா, மீன்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, ஆனா லெஜெண்டரி பாலினாமியல்ல இருந்து கேக்குறாங்க, அத பத்தி எனக்கு இது P1, P0, P1, P2 இது மாதிரிலாம் எனக்கு தெரியும், அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கேஸா உள்ள போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட் தான் வந்து என்னது, ஆர்த்தோகோனாலிட்டி ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியல். ஓகே, அப்ப இன்டகிரேஷன் -1 to 1 Pn of x Pm of x dx. இவனோட வேல்யூ என்னது, 2/2n+1 chronicle delta of mn. இது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. எஸ் சார், பார்த்திருக்கோம் சார். அண்ட் chronicle delta என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? chronicle delta of mn இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, equal to 0 if m is not equal to n, 1 m is equal to n. கரெக்ட். அப்ப இதுதான் வந்து என்னன்னா ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் லெஜெண்டரி பாலினாமியல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெஜெண்டரி கலெக்ஷன் ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியல் ஃபார்ம்ஸ் a basis. புரியுதா? கலெக்ஷன் ஆஃப் லெஜெண்டரி பாலினாமியல் ஃபார்ம்ஸ் a basis. எதோட பேசிஸா இருப்பானா, செட் ஆஃப் ஆல் ரியல் பாலினாமியலுக்கு பேசிஸா இருப்பான். R of x பார்த்திருக்கீங்களா? இந்த நோட்டேஷன் பார்த்திருக்கீங்க தானே? R of x ன்னு சொல்லிட்ட இந்த நோட்டேஷன். எஸ் சார். So இது வந்து என்னன்னா set of all polynomial whose coefficient from real. இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R ல. ஓகே, ஓவர் R ல இவன் ஒரு வெக்டார் ஸ்பேஸ்.
இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு லெஜெண்டரி பாலினாமியலா கலெக்ட் பண்ணி போடுங்க. Pn where n belongs to natural number union 0. ஓகேயா? சோ இந்த பாலினாமியலா கலெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா இவனுக்கு என்னவா இருப்பான்? பேசஸா இருப்பான். சோ இதுல லெஜெண்டரி பாலினாமியல்ல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இவ சாதாரண பேசஸ் கிடையாது. ஓகேயா? இவனுக்கு கரஸ்பாண்டிங்கா f, g equal to integral -1 to 1 f g dx. சோ இந்த இன்னர் ப்ராடக்ட் பொறுத்த வரையும் இது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். இந்த இன்னர் ப்ராடக்ட் பொறுத்து இந்த பாலினாமியல் வந்து ஆர்த்தோகோனல் பேசஸா இருக்கும். ஆர்த்தோ நார்மலா இருக்க மாட்டான், ஆனா ஆர்த்தோகோனல் பேசஸா இருப்பான். ஓகேயா? சோ இந்த மாதிரி ரிசல்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய இதுல வந்து ஓடி மட்டும் தனியா கேட்பானான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஓடி வித் லீனியர் அல்ஜிப்ராவை கூட கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இப்ப ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை ஆகிருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து படிக்கும் போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ தேர்ட் ப்ராப்ளத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாருக்கும் விளங்குச்சா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். That function you are defined to be chronicle delta function. Actually, it is a characteristic function, isn't it? இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. அண்ட் இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ன்றது வந்து இது மெஷர் தியரியில படிக்கும் போது உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. ஐ அம் ரைட் நோ? Yeah, it is a characteristic function, chronicle delta function. Otherwise, it is called delta ij, m and n. Both of them are equal. You take the value 1. It's called chronicle delta only. Means நான் பார்த்த இதுல ரெஃபர் பண்ணல பல இதுல வந்து இதுக்கு வந்து chronicle deltaன்னு தான் கொடுத்திருக்காங்க. சார் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. chronicle delta தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. chronicle delta தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மெஷர் தியரியில இது பண்ணும்போது இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன் நீங்க இது பண்ணும்போது அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சம் லாம்டா பவர் எக்ஸ் இன்டூ ஒய். ஓகேயா? இது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸா இருந்துச்சுன்னா 1 and 0 y is not equal to x. y is not equal to x. இது வந்து ஃபங்க்ஷன், ஆனா இது வந்து chronicle delta. இது ஃபங்க்ஷன் கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் a function. ஏன்னா ஃபங்க்ஷன்னா நீங்க ஒரு இன்புட்டை தரணும். மீன்ஸ் டொமைன்ல இருந்து ஒரு இது தரணும், அது வந்து கோடொமைனுக்கு மேப் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இட்ஸ் நாட் a function. இது ஃபங்க்ஷன் கிடையாது. Okay, fine. ஓகே, அதனால நீங்க இது chronicle delta தான் சொல்லணுமே தவிர்த்து நீங்க கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கூப்பிட கூடாது. அப்படி கூப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஓகே, எங்க தப்பு பண்ணீங்கன்னு புரிஞ்சுதா? Okay, sir. Okay. ஓகே, சோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த கொஸ்டின் எழுதி போடுறேன் உங்களுக்கு. 5th கொஸ்டின் முடிஞ்சாச்சு. இப்ப 7th.
அண்ட் இதுக்கு ஆப்ஷன் வேணாம்னு நினைக்கிறேன், நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க யார் வருவான்ட்டு. ஓகே, அந்த கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் இன் ஃப்ரோபீனியஸ் மெத்தட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? சியா? பி. ஓகே, ஒருத்தர் பி சி சொல்லிருக்காங்க, ஒருத்தர் சி சொல்றாங்க. none of this. ஓகே, பி சார். பி ஆப்ஷன் வந்து x பவர் n plus r சார், n minus r x பவர் n plus r. n plus r. n plus. ஓகே, அப்ப பி ஆப்ஷன் கரெக்ட் தான் சார். நான் n minus r ன்னு நினைச்சேன். ஓகே ஓகே, ஏ இருக்காதான்னு கேக்குறீங்களா? சரி, ஓகே, நம்ம அதுவும் கிளிக் பண்ணி பார்த்துப்போம். சரி, ஓகே. ஸோ ஓகே, ஃப்ரோபீனியஸ் மெத்தட். ஓகேயா? ஸோ எந்த இடத்துல நம்ம ஃப்ரோபீனியஸ் மெத்தட் பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? எது அபவுட் வாட் பாயிண்ட்ல நம்ம ஃப்ரோபீனியஸ் மெத்தட் பார்ப்போம்? About r is equal to 0? நாட் அட் ஆல், அது கிடையாது. ரெகுலர் சிங்குலரா இருந்தா பாப்பீங்க. கரெக்ட். ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஃப்ரோபீனியஸ் மெத்தட் பார்ப்போம். ஓகேயா? சோ ஃப்ரோபீனியஸ் மெத்தட் பார்க்கறோம்னா அந்த பாயிண்ட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெசல்ஸ் எடுத்துப்போமே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் இங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஒய். சோ இதுக்கு வந்து அட் 0 பாக்குறோம். x equal to 0ன்ற பாயிண்ட்ல இந்த இது வந்து என்ன வரும், 0ன்ற பாயிண்ட் என்ன பாயிண்ட் முதல்ல? 0ன்ற பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 0ன்ற பாயிண்ட் வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகே, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இத வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து முதல்ல y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பா 1ஆ தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்ப இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா ட்ரூ ஓட்டா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணோம். அப்ப ட்ரூ ஓட்டா எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா p of x ஈக்குவல் டு x பை எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் q of x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பி ஆஃப் எக்ஸும் கியூ ஆஃப் எக்ஸும் 0ன்ற பாயிண்ட்ல என்ன வராது, அனாலிட்டிக் வராது. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? 0ன்ற பாயிண்ட்ல இது அனாலிட்டிக் வருமா? No sir, it will become 0, so it will not exist. Yeah, so இந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக் வராது. ஓகேயா? அண்ட் நீங்க அனாலிட்டிக் வராதுன்னு எப்படி சொல்லலாம்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இல்லைன்னா அந்த பாயிண்ட வந்து நாட் அனாலிட்டிக் பாயிண்ட்னு சொல்லலாம். அது அனாலிட்டிக் அல்லாத பாயிண்ட்னு சொல்லலாம். இப்ப இதுல பாருங்களேன், இத வந்து நீங்க மோர் சிம்பிளிஃபை பண்ணும் போது 1/x வந்துடும். ஓகேயா? அப்ப இந்த 1/x வந்து 0ன்ற பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது. கரெக்டா? அப்ப 0ன்ற பாயிண்ட்ல இது டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம், 0ன்ற பாயிண்ட்ல இது வந்து என்னவா இருக்காது, அனாலிட்டிக்கா இருக்காதுன்னு சொல்லலாம். சோ இது இந்த p of x வந்து 0ன்ற பாயிண்ட்ல அனாலிட்டிக் இல்ல. அண்ட் சிமிலர்லி திஸ் q of x is also not analytic and x equal to 0. அப்ப x equal to 0 is a singular point. Yeah, it is a singular point. Okay, so ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இருக்கணும்னா முதல்ல அது வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்கணும். அப்ப இது மூலமா என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா, x equal to 0ன்றது வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்குன்னு கன்க்ளூட் ஆகுது. ஓகேயா? ஓகே, சோ இப்ப அந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து எப்ப ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா வரும்னா, எப்ப ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா வரும்னா xp and x square q. Redefine the function. ஆமா, சோ இந்த p of x and q of x, இந்த p of x and q of x ல வந்து நீங்க ரீடிஃபைன் பண்றீங்க. இல்லனா ஜஸ்ட் x p of x இந்த ஃபங்க்ஷன்ல x மல்டிப்ளை பண்றீங்க, q of x இந்த ஃபங்க்ஷன்ல x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்றீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு வந்து உங்களுக்கு வந்து x equal to 0 வந்து உங்களுக்கு வந்து
அனாலிட்டிக்கா வந்துச்சுன்னா ரெண்டுமே அனாலிட்டிக்கா வரணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது p of x யாரு? x ஆரமா 1. That is 1. We will get 1. So x square minus x. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சோ அப்ப இது வந்து என்னது? x ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். அப்ப இதுவும் வந்து 0ன்ற பாயிண்ட்ல அனாலிட்டிக், இதுவும் வந்து என்னது 0ன்ற பாயிண்ட்ல அனாலிட்டிக். சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த எக்ஸ், அதாவது x ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்ட வந்து நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு கால் பண்ணுவோம். கரெக்டா? சரி, இது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஆர்டினரி பாயிண்ட்ல வந்து பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் எழுதும் போது இந்த ஃபார்மேட்ல எழுதுவோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஜெனரல் ஃபார்மேட். எந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்னா cn x minus x naught whole to the power n summation n equal to 0 to infinity. இத வந்து சொல்யூஷன் அசியூம் பண்ணுவோம். ஓகே, x வந்து என்ன பாயிண்டா இருக்கணும்? அப்போ x வந்து x என்ன பாயிண்டா இருக்கணும்? ஆர்டினரி பாயிண்டா இருக்கணும். ஓகேயா? அப்ப x ஆர்டினரி பாயிண்டா இருந்தா மட்டும்தான் பவர் சீரிஸ் மெத்தட்ல இப்படி அப்ளை பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல என்ன வருது? x இந்த இடத்துல வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் வருது. அப்ப இந்த மாதிரி ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் வருதுனாலே அந்த இடத்துல வந்து ஃப்ரோபினஸ் மெத்தட் வச்சுதான் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேயா? சோ இந்த மாதிரி பெசல்ஸ் ஈக்குவேஷன் எல்லாமே ஃப்ரோபினஸ் மெத்தட அடிப்படையாக கொண்டுதான் வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த ஃப்ரோபினஸ் மெத்தடை வச்சு சால்வ் பண்ணும்போது இது அட் ஜீரோல வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் கிடையாதுதான். ஆனா நம்ம வந்து என்னது ஒரு ஸ்மாலர், அதாவது என்னன்னா 0, இப்ப ரியல் லைன்ல 0ன்ற பாயிண்ட்ல வந்து பவர் சீரிஸ் இருக்காது. ஏன்னா வந்து 0ன்ற பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் ஆகுது? சிங்குலர் பாயிண்டா இருக்கு. சோ அந்த இடத்துல பவர் சீரிஸ் வராது. ஆனா 0 சுத்தி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல 0வை டெலீட் பண்ணணும். அப்ப 0 சுத்தி டெலீட்டட் நெய்பர்ஹுட், அந்த டெலீட்டட் நெய்பர்ஹுட்ல ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்மளால கொடுக்க முடியுமா? அப்படி எய்ம் பண்ணி வந்த மெத்தட் தான் வந்து ஃப்ரோபினியஸ் மெத்தட். ஃப்ரோபினியஸ்ன்ற மேத்தமெட்டிஷியன் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? n பிளஸ் ஆர், இது வந்து சொல்யூஷனா இருக்கும்ன்றது ஒரு தியரம். ஓகே, சொல்யூஷனோட ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கும், n பிளஸ் ஆர்ன்ற மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். ஆனா இந்த இடத்துல அவங்க கொடுத்து வச்சிருக்கிறது எக்ஸ் நாட்ன்றது அவங்க டிஃபால்ட்டா என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க? இந்த இடத்துல 0ன்னு அசியூம் பண்றாங்க. அப்ப ஃப்ரோபினியஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம்னாலே எதை பொறுத்து யூஸ் பண்ணுவோம்? அந்த எக்ஸ் நாட் வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் பொறுத்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோடைய சீரியஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து n பிளஸ் ஆர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கும். அடுத்ததுதான் நம்ம சால்வ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் வச்சு இந்த ஆரோட வேல்யூவை கம்ப்யூட் பண்ணுவோம். அந்த அது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வரும். சோ R1 அண்ட் R2 மாதிரி வரும். இதோட டிஃபரன்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா இருந்தா சொல்யூஷன் எப்படி வரும்? பிலாங்ஸ் டு வந்து ஈக்குவல் டு 0ன்றதுச்சுன்னா சொல்யூஷன் எப்படி வரும்? சப்போஸ் இது ரெண்டும் வந்து நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அப்படிலாம் நம்ம வந்து தியரம் பார்த்திருப்போம். ஓகேயா? ஆனா பவர் சீரிஸ் மெத்தட் ரெப்ரசன்டேஷன் இன் ஃப்ரோபினியஸ் மெத்தட்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருந்தாலே எந்த ஃபார்மட்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? cn x minus x naught whole to the power n plus rன்ற ஃபார்மட்ல உங்களால என்ன பண்ண முடியும்னா ஃப்ரோபினியஸ், அதாவது அந்த ஃபார்மட்ல சொல்யூஷனை உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சோ இங்க டிஃபால்ட்டா எக்ஸ் 0ன்ற அசியூம் பண்றதுனால நம்ம வந்து b வந்து என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதுல யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சோ டவுட் எதுவும் இல்லையா? சார் ஒரு டவுட். கேளுங்க. அந்த q of x எடுத்துருக்கீங்களா சார், அது x ஸ்கொயர் காமனா எடுத்தா டிவைட் ஆகுதுங்களா சார்? அப்போ அதை யூஸ் பண்ணலாமா? x ஸ்கொயர் காமனா எடுத்தா டிவைட் ஆகுதா? மீன்ஸ் எப்படி ஆகும்? இது பாருங்க, உங்களுக்கு வரும்போது 1 மைனஸ் n ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும்ல. இது டிவைட், இந்த இது டிவைட் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. சோ நீங்க அந்த மாதிரி பார்க்கிறது தப்பு. புரியுதா? x ஸ்கொயர் 0 போட்டோம்னா 1 தானே சார்? x ஸ்கொயர் புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? x equal to 0ன்னு போட்டோம்னா x equal to 0 வச்சோம்னா அது no sir, actually she did the mistake that x square into q of x.
By multiplying x square and x square get cancelled. That is the concept. Then finally we will obtain x square minus n square only. That will retain. Okay. No, first we have to find whether 0 is singular or not. Yeah. After only we have to prove that regular singular. யா கரெக்ட் now. So Yeah, நான் yes. இந்த இடத்துல சொன்னது முதல்ல அது வந்து சிங்குலரா தான் இருக்குன்னு தானே ஆர்கியூ That பண்ணோம். is the singular point. Analytic. It will not be analytic at that point. If you put that value x equal to 0, that will not exist. In q of x also, that will not exist. Then again, we have to redefine that function. Then it will become analytic. That is the concept. ஓகேயா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இட்ஸ் ஓகே நோ. We have சாரி கேட்கல, நீங்க என்ன பேச? சார் நம்ம இப்போ எடுக்கக்கூடாதுங்க. காமனா எடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடாதா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இத காமனா எடுத்தா இந்த ஃபார்மட்ல தானே இருக்கும். இது ஓகேவா உங்களுக்கு? இந்த ஃபார்ம். இப்ப x = 0ல இது அனாலிட்டிக்கா? அப்போ இன்ஃபினிட்டா ஆகலீங்க. ஓகே. x = 0ல இது சோ it is ஆமாங்க not. சார், அது அனாலிட்டிக்கா இருக்கும். இது அனாலிட்டிக் கிடையாது. இட் இஸ் நாட் அனாலிட்டிக். இதோ பாருங்க, x² by x². if you have doubt in n, ஓகே, உங்களுக்கு n² சந்தேகமா இருந்தா n = 1 போட்டு பாத்துக்கோங்க. அப்ப n minus n by x² வரும். this is not a analytic function. no, இது வந்து உங்களுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனே கிடையாதுல்ல. x equal to 0, it will not exist. That is why sir redefined x². Then it will get cancelled. We will get x² minus that format. I think she is misunderstood, sir. P of x equal to that function sir is defined to be 1 by x, and the q of x is defined to be x² minus n² divided by x². If you obtain n² equal to 1, then 1 minus 1 by x². If you put x equal to 0, it is not analytic. And x equal to 0, p of x is also not analytic. These points are singular points. Again, you have to redefine that function x into p of x and x² into q of x. In that case, in both the cases, the function is analytic at x equal to 0. ஓகேயா, சொல்லுங்க. டவுட் இருக்கா? ஒன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். So 1 by x², sir. If we substitute x equal to 0, one sec. நான் இது ஃபுல்லாத்தே அழிச்சிடுறேன். நான் நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் அப்படியே எழுதுறேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. p of x என்ன இங்க இப்போ? 1 by x². கரெக்ட். q of x வந்து x² minus n² divided by x². கரெக்ட்டா? ஓகே. So p of x is 1 by x, sir. 1 by x. P of x is 1 by x. We have taken. Okay. Oh, sorry. So p of x வந்து 1 by x, q of x வந்து இதை டிஃபைன் பண்ணிருக்கோம். இது வரையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இது ஓகேவா உங்களுக்கு? இது ஓகேங்க சார். எனக்கு என்ன டவுட்னா q of x நம்மளா எடுத்ததா இல்ல p of x ல ஜெனரேட் பண்ணதா சார்? இல்ல q of x எப்படின்னா y double dash plus p of x y dash plus q of x y equal to 0. இந்த ஃபார்மட்ல தான் நம்ம கொண்டு வருவோம். இதுல p of x வந்து இந்த y dash கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு தெரியுமா? அதுதான் p of x, அண்ட் q of xன்றது y-யோட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு தெரியுமா? அதுதான் q of x. சோ நீங்க பெசல்ஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது அந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த x² இருக்கு, ஆனா y டபுள் டேஷ்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்டூ 1 தான் வேணும். அப்ப எல்லாத்தையும் x² டிவைட் பண்ணி p of x q of x கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா பவர் சீரிஸ் மெத்தட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஆர்டினரி பாயிண்ட், சிங்குலர் பாயிண்ட் இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் மேக்சிமம் கன்ஃபியூஷன் வந்து இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனு, பெசல்ஸ், இந்த விஷயத்துல மேக்சிமம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ நீங்க பார்த்து படிக்கும் போதோ நீங்க ரிசல்ட் எடுக்கும் போதோ மேக் ஷுர் நீங்க அதுல தெளிவா இருங்க. ஓகே, நீங்க பாக்குற ரிசல்ட்லயோ இல்ல இதுலயோ அதுல முக்கியமா தெளிவா இருங்க. ஓகே சரி, ஓகே. சோ அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருங்க. நான் இப்போதைக்கு இத ரேஸ் பண்றேன்.
ஓகே. ஸோ 7th ஒன்னுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாச்சும் ஆன்சர் பி சார். ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். ஃபேமிலி ஆஃப் Family of circles. ஆப்ஷன் பி சார், a family of lines. Family of lines, sir. ஓகே. எல்லாரும் இந்த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ்லயும் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்லயும் இருக்கும். ஓகே. ஸோ ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் சொன்னவங்க எப்படி ஆர்கியூ பண்ணீங்க? உங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்ன? வை நீங்க ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? சார் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியோடைய ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸோட இது வந்து f of x, y, alpha is equal to 0ன்னு எடுத்துக்கோம் சார். சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா dy by dx வந்து -dx by dy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் சார். லாஸ்ட்ல வந்து சர்க்கிள் ஃபார்மேட்ல ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகே, கரெக்ட். சரி, ஓகே. 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 சோ லைன் சொன்னவங்க உங்களோட ஆர்குமெண்ட் என்ன? சி தான் ஆன்சர் சார். என்ன ஆன்சர்? சி. சியா? வாவ். ஏன் இந்த மெத்தட்ல அவ்வளோ இது பண்றீங்க? ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் தான் ஆன்சரா? ஓகே. சார் நான் ஒர்க் அவுட் பண்ணதுல எனக்கு லைன் வந்திருக்குங்க சார். சேம் ப்ராசஸ் அவங்க சொன்ன மாதிரியே தான். அதுல எனக்கு லைன் கிடைச்சிருக்குங்க சார், டிஃபரன்ஷியேட் பண்ணி ட்ராஜெக்டரி பண்ணும்போது, ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி. ஓகே, கரெக்ட். சோ இதுக்கான ஆன்சர் வந்து பி, லைன் தான். ஓகே. சோ இத பாருங்க, இதுக்கு போடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து என்னன்னா, இப்ப பாருங்களேன், ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளா இருக்கு. சோ இந்த எல்லா சர்க்கிளுக்கும் டான்ஜென்ட்டா ஒரு கர்வ் போனோம்னா அந்த கர்வ் யாரா தான் இருப்பான்? ரேடியஸ் தானே, கரெக்ட் தானே? சோ இட் இஸ் a லைன். நோ, அப்பனா நம்மளுக்கு என்னதுன்னு தெரியும். நம்ம என்னது ரேடியஸ் வந்து டான்ஜென்ட்டை வந்து பர்பெண்டிகுலர்ல ஹிட் பண்ணும். கரெக்டா? அந்த கர்வோட சர்க்கிளுக்கு நீங்க எந்த பார்ட்ல இருந்து டான்ஜென்ட் வரைஞ்சாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? பர்பெண்டிகுலரா ஹிட் ஆகும். ஓகே. இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சிருந்தாலே இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானே. x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2cx. இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானே. இதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? இது வந்து சர்க்கிள் இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் பண்றீங்களா? இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானே. எஸ் சார். சோ இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். நோ, அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம ஒரு கர்வ் வந்து எல்லா சர்க்கிளுக்கும் டான்ஜென்ட்டா இருக்குன்னா அவன் வந்து என்னவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு? லைனா தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது வந்து நான் வந்து ஜியோமெட்ரிக்கலா வியூ பண்றதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த கொஸ்டின்லயே வந்து சால்வ் பண்ணிட்டு டைம் எடுக்க முடியாது. மீன்ஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ், நீங்க ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்க என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ஷேப் கொடுத்துட்டாங்க, ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி உங்களால கெஸ் பண்ண முடியுமோ பாருங்க. ஓகேயா? ஏன்னா அப்பதான் டைம் கன்சியூமன்ஸ் மீன்ஸ் நீங்க டைம் வந்து அதிகமா எடுக்காம இருக்கும். ஓகேயா? சோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? பி, ஃபேமிலி ஆஃப் லைன் தான். ஓகேயா? சோ இதுக்கான ஜெனரல் மெத்தடு எப்படி வந்து ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி கண்டுபிடிப்பாங்கன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த 7th கொஸ்டின் யாருக்காச்சும் எழுதணுமா? நான் பிரச்சனை இல்லைன்னா அழிச்சிட்டுமா இத? ஓகேயா? சரி. அப்ப
நம்ம ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்கும் போது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலிக்கு தான் கண்டுபிடிப்போம், கரெக்டா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சி, இந்த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலிக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபேமிலியை நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மாத்துவோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துவோம். அப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், dy by dx ஈக்குவல் டு சம் g of x, y இந்த ஃபார்மேட்ல கொண்டு வருவாங்க, கரெக்டா? சோ இது முன்னாடி பார்த்த ப்ராப்ளமும் நீங்க அதே போலதான் பார்க்கணும். ஓகே, அதே போலதான் உங்களால என்ன பண்ணணும், வியூ பண்ணணும். சோ அப்ப இது நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளமும் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி தான். ஓகே, சீன்றது ஆர்பிட்ரரி. ஓகே, சீன்ற இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். இப்ப சி ஈக்குவல் டு 1க்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கர்வ் கிடைக்கும், சி ஈக்குவல் டு 2 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கர்வ் கிடைக்கும். சோ இது வந்து ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். இது வந்து என்னது, ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அதே போல 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் கூட இருக்கு. ஓகேயா? சில பேர் வந்து இதை எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி எழுதி நோட்டேட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு சிலர் வந்து y, c ஈக்குவல் டு 0 இந்த மாதிரியும் நோட்டேட் பண்ணுவாங்க. ஓகேயா? சோ இந்த மாதிரியும் நோட்டேஷன் உண்டு. ஓகேயா? நோட்டேஷன்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆனா இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்கிறோம்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் நம்ம வந்து இப்ப பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? போத் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு சீன்ற கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரிமூவ் பண்ணுவோம், அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டேஷின் ஃப்ரேம் ஆகும். அதாவது ஒய் டேஷ் ஆஃப் இதுல வந்து கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த ஈக்குவேஷனா கொண்டு வந்துருவீங்க. இது கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சீன்ற கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு அந்த கான்ஸ்டன்ட்டை ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப போன ப்ராப்ளத்துல எப்படி, இந்த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி யாரு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xc. அப்ப போத் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 2c. அப்ப நம்மளுக்கு வேல்யூ என்ன, சியோட வேல்யூ தான் தேவைப்படுது. சாரி, இந்த இடத்துல y டேஷ் ஈக்குவல் டு 2c. ஓகேயா? அப்ப நம்மளுக்கு சியோட வேல்யூ தேவைப்படுது. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு சி. ஓகேயா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு சி. அப்ப இந்த சிக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இந்த சிக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஒய் டேஷ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணாலே நம்ம வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வச்சிடுறேன். அப்ப இதை சால்வ் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் 2xy டேஷ். அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2xy டேஷ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப டிவைடட் பை 2x வரும். அப்ப இதுதான் ஃபைனலா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளே பண்ணணும். புரியுதா? சரி, ஓகே. சரி, ஓகே. சோ இது புரிஞ்சுதா? அப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு பேராமீட்டர் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி கொடுத்த உடனே அந்த ஃபேமிலிக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஃபேமிலிக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இப்போதைக்கு இதை அழிச்சிடுறேன். அப்ப இந்த ஃபேமிலியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். இப்ப அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்த்தோகனலா இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேயா? சோ இது வந்து என்னது, ஒரு ஸ்லோப் தானே. அப்ப இவனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி இன்னொரு இதுவும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், இத ஞாபகம் இருக்கா, dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 1 by g of x, y. ஞாபகம் இருக்கா இது? இல்ல டவுட் இருக்கா? அப்ப இது பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணுவீங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்கும். இது வந்து f1 of x, y, c ஈக்குவல் டு 0. அப்ப இவனுக்கு ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியா இருக்கிற மாதிரி யார் வருவா, இந்த ஃபேமிலி வரும். ஓகேயா? நீங்க ப்ரொசீஜரா போனோம்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேயா? அப்ப என்ன பண்ணும், ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி உங்ககிட்ட கொடுத்தாலாம் அந்த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணும். இவன் யாரு? இந்த ஃபங்க்ஷனுக்கு இவன் வந்து ஸ்லோப்பா இருப்பான், இந்த கர்வுக்கு ஸ்லோப்பா இருப்பான். அப்ப நம்மளுக்கு இந்த ஃபேமிலிக்கு ஆர்த்தோகனல், அதாவது பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி கர்வ்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது பர்பெண்டிகுலரா இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி கர்வ்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தான் தெரியும்ல, m1 into m2 ஈக்குவல் டு -1. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஸ்லோப் வந்து பர்பெண்டிகுலர்னா அதோட ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு -1. இது வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேயா? அப்ப அதே விஷயம் தான் இது பண்ணுவோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்லோப். அப்ப இதோட பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணோம்? இந்த m1 கீழே போட்டா -1/m1 வருமா? அப்ப இதோடைய இது வரும். அப்ப -1 divided by g of x, y. அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் வரும். ஓகேயா? அந்த ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் வந்து கண்டிப்பா 1 பேராமீட்டர்ல தான் இருக்கும். அவன் தான் உங்களுக்கு யார் இருக்கும்? எஃப்க்கு இவன் வந்து f1 வந்து ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியா இருக்கும். ஓகேயா? சோ இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை மறக்கவே மறக்காதீங்க. ஓகேயா? இந்த இதுல சந்தேகம் யாருக்காச்சும் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ என்னால அந்த கிராஃபிக்கலா அந்த கர்வ் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியல, யாருக்கு பர்பெண்டிகுலர் என்னால சொல்ல முடியலன்னா இந்த மாதிரி போட்டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் வருங்க.